என்னை கார்க்குபடியாக வைத்தார். என்னை அப்படி வளர்த்து வந்த தருணத்தில் என் தாய் உமை அவளுக்கு தெரிந்துவிட்டது. நமக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாவை என்று எண்ணி ஓடி வந்து 6 குழந்தையை கட்டி தழுவி முத்தமிட்டால் 6 குழந்தையை ஒன்றாகிவிட்டது. முகமாறு சிரம் 12 ஆகிவிட்டது. அப்படி கண்டா வேளா முருகா என்று எனக்கு ஞாபகம் வைத்து வகுத்து என் தாய் சக்தி வேறு என்று உன்னை எதிர்த்து வரக்கூடிய பகைவர்களை வென்றுவிட்டு பிறகு உன் கருத்தியவது சேரும் என்று எனக்கு வாக்களித்தார். என்னுடைய நோக்கம் எதற்காக? சூர சமானம் அசுரர்களை அழிக்க வேண்டும், தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக நான் உட்படமானவன். அதனால் சூரபத்மன், தார்காசூரன், சிங்கமகாசூரன், பானுகோபன், துன்பகன், துன்மைக்கேது, விசித்திரன் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் சம்மானம் செய்து அதற்காக பரிசாக எனக்கு தெய்வ யானை கொடுத்து என்னை வணங்கி வருகிறார்கள். அவர்களை சென்று பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலில் தெய்வ யானையை சென்று பார்க்க வேண்டும். நம்மை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு காட்சி அளித்து விட்டோம். இப்போ சென்று முதல் யார் பார்க்க வேண்டும்? காலி கட்ட ஓதாம உள்ள. அதனால தெய்வ யானை சென்று சந்திக்க வேண்டும். புறப்பட்டு ஆகை திரகினிலே நந்தலாலா நந்தலாலா உந்தன் கருவினிலும் தொடுதலா நந்தலாலா ஆகி இறகிலே நந்தலாலா. ஆறுபடை முருகனுக்கு மனைவியாக தேவியானி பெயர் பெற்று இப்பொழுதே சுவாமியை சந்திக்க வேண்டும். சுவாமி
சந்திக்க வேண்டும். ஆமா கூட ஒரு ஆள் இருந்தாங்கன்னா தைரியமா போக முடியும். ஆமா ஏன்னா இருவருமே கோவம் உள்ளவரு. ஆமா அதனால 2 பேரும் சந்திக்க வேண்டாம். கூடு வா போவா வீட்டுக்கு வந்துட்டா ஆளே இல்லையா? சுவாமி தேவா சுவாமி பொறுப்பாடு சுவாமி உங்க ஆசை மனைவி தேவியனே வாழ்த்துங்க. தேவா மக்களுக்கு அருளாளி கொடுத்துவிட்டு முதல் உன்னதான் பார்க்க வேண்டும். சத்திக்க வேண்டும். ஓட்டமா உன்னதான் பார்க்க வேண்டும். அப்படியா சுவாமி? சுவாமி உங்ககிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆமா என்கிட்ட பேச கூடாதா? ஆமா சுவாமி. ஆனா உங்க முகத்தை பார்த்த உடனே புத்தி மாறி விட்டுதா? மாறிவிட்டது சுவாமி. சுவாமி தீரம் சரிக்காத சிலையே நான் பாட வேண்டும், நீ ஆட வேண்டும். அப்படியே எப்படி தெரியுமா? அப்படியே ஆகட்டும் சுவாமி. எப்படி தெரியுமா? எப்படி சுவாமி? சித்திரம் என்னிலே கொஞ்ச நேரம் கூட உன்னிடத்தில் பேசுவதற்கு டைமே இல்ல. ஏன் தெரியுமா? காவடி சிந்தாட்டம் ஒவ்வொருவரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். முருகா முருகா என்று காவடி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவங்க வலிக்கக்கூடிய வார்த்தைகள் என் காதில் வலிக்கிறது. உங்களுக்கு கேட்கிறதோ கேட்கல தெரியல. சுவாமி எந்த நேரமா ஊரே பார்த்திருந்தா தேவனை எப்பதான் பாப்பீங்க? என்ன செய்வது? மக்களே கையெழுத்து சென்று விட்டேன். ஏனால் பக்த கோடிகளை காக்க வேண்டியதுதான் என் கடமை. உண்மைதான் சுவாமி. என் தந்தைக்கு பிறகு நானும் அவர்களை தான் காத்து கொண்டிருக்கேன். ஆகினால் உடையவாக சென்று அவர்களை காட்சி அழைத்து விட்டு உடைய வந்துடுவேன். அப்படியா சுவாமி? சுவாமி சீக்கிரமா சென்று வாருங்கள். அப்படியா சென்று அப்படியா? ஆ
சொல்லிட்டோம். ஆமா. ஏன் ரொம்ப கோபம் உள்ள யார் தெரியுமா? வள்ளி. வள்ளி. ஆமா. ஏனென்றால் அவளை தேடி சென்று சிறையெடுத்தவன் நானு. ஆமா. ஆகையினால ரொம்ப கோபமா இருப்பா. அவளை விரைவே சென்று பார்க்கலாமா? பார்க்கலாம். உறுதியே